அனைவருக்கும் இனிய வணக்கம். திருவண்ணாமலை நீர் மருத்துவம், உண்ணாக்கலை, உணவில்லாமல் வாழும் யோகமுறை கலை, இந்த கலை புத்தகத்தை வாங்கி அடியேன் படித்து பயிற்சிகளும் பெற்று அதில் நல்ல வளர்ச்சிகளும் கண்டு சிறிது காலம் 2 மாத காலங்கள் ஒருவேளை உணவு மறுபடியும் எடுத்து உடல் எவ்வாறு இருக்கிறது என்பதை ஆய்வுகளும் செய்து மறுபடியும் உணவை விட்டு இன்று மார்கழி மாத 1ஆம் திங்கள் நோன்பிற்குரிய மிக முக்கியமான நன்னாள். ஆன்மீகத்திற்கு நோன்பு இருக்கக்கூடிய ஒரு அருமையான மாதம். அப்படி இந்த மாதத்திலே அடியேன் இன்றிலிருந்து நீரை மட்டுமே கொண்டு உபாச முறைகளை அடியேன் கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டேன். இது தொடக்கம். இதனுடைய முடிவு எத்தனை நாள் என்று அடியனால் சொல்லவும் முடியாது. உடல் எந்த அளவுக்கு தகுதி வாழ்கிறதோ அந்த தகுதிக்கு ஏற்ற அளவு இந்த நீர் உணவு முறையானது தொடங்கும் என்பதுதான். இந்த நீர் உணவு முறையினாலே அனைத்து வியாதிகளும் கண்டிப்பாக குணமாகிறது. அதுவும் இல்லாமல் ஞானங்கள் சித்தி அடைய வேண்டுமானால் இது ஒரு அருமையான ஒரு விஷயம். ஞான மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது பதவி என்று சொல்லப்படுகின்ற அந்த பதவியை அடைய, அதாவது பதவி என்பது பா என்பது பசித்திரு, தா என்பது தனித்திரு, வி என்பது விழித்திரு. இந்த 3 நிலையை ஒரு மனிதன் கண்டிப்பாக அடைய வேண்டுமானால் வள்ளல் பெருமான் கூறிய விஷயம்தான் உண்மை. அந்த உண்மையை நிரூபணமாகக்கூடிய கலை இந்த உண்ணாக்கலை என்பதை இந்த கலையில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். இதை நான் யாரும் கட்டாயப்படுத்திய நான் சொல்லவில்லை. விருப்பம் உள்ளவர்கள் இதை பார்த்து இந்த உண்ணாக்கலையை கற்று என்றாலும் பசி தாகத்தை கட்டுப்படுத்தி இளமையாக புத்துணர்ச்சியாக நோய் இல்லாமல் வாழ முடியும் உன்னத கலைதான் உண்ணாக்கலையின் அவசியம் என்பதை அடியின் நேரத்திலே தெரிவித்து கொண்டு மீண்டும் 3வது கட்டமாக அடியேன் நீரை மட்டுமே உணவென எடுத்துக்கொண்டு பிரயோகம் செய்கிறேன். இந்த பயிற்சியின் 3வது முறை ஆரம்ப நன்னாள் மார்கழி மாத 1ஆம் நன்னாள் நீரை மட்டுமே அடியேன் எடுத்துக்கொள்கிறேன். இதில் வெற்றி கண்டால் இந்த உலகிற்கு உன்னத சம்பவங்களை ஒவ்வொரு அனுபவங்களும் அடியேன் வீடியோவாக பகிர உள்ளேன் என்பதை அடியேன் கடமை ஆற்றுகின்றேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.